கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 11:15, Matthew 11:15. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா இதே வசனத்தை நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். விசேஷமாக இந்த விதைக்கிறவனுடைய ஓமானம் என்று சொல்லக்கூடியது நம்ம மத்தேயு 13வது அதிகாரத்தில், லூக்கா 8வது அதிகாரத்துலையும் பார்க்குறோம். அந்த ஓமானத்தை சொல்லும் போதும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? காது இருக்கிறவன் கேட்க கடவன். ஏங்க, காது இருக்க எல்லாத்தையும் தானே கேட்குது. ஆனால் என்னென்னா, இங்கே கேட்க கடவன்றதுனா என்ன? நீங்கள் சும்மா கேட்குறவங்க இல்லை. ஏன்னா இந்த இந்த நாளில் நம்ம மிக அழகாக நேர்த்தியாக புரிந்து கொள்ளக்கிற விதமாக நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த மாம்ச பிரகாரமான காது உள்ள எல்லாருக்கும் நான் சொல்கிறது கேட்கும். ஆனால் கேட்கிறவன் யாருன்னா, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிறவன் தான் உண்மையாக கேட்டுச்சுன்னு அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சில விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அந்த விதை எல்லா இடத்துலையும் விழுந்தது. வசனம் எல்லா இடத்துலையும் விழுந்தது. எங்கே? வழி அருகே விழுந்தது, கற்பாறையில் விழுந்தது, முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, நல்ல இடத்துல விழுந்தது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனுள்ளதாக மாறினது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்ததுமே ஒன்று 30 மடங்கு வந்துச்சு, இன்னொன்று 60 மடங்கு வந்தது, இன்னொன்று 100 மடங்கு வந்துச்சு. அப்போ என்ன? நீங்கள் எந்த விதமாக கேட்கிறீர்கள் என்பது மிகவும் அவசியம். கேட்கக்கூடிய காரியத்தை மிகவும் எப்படி கேட்குறீங்கன்னு. இப்போ இது மாத்திரம் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசியாக எழுதிய கடிதங்கள் எங்கே பார்க்குறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் 7 சபைகளுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த 7 சபைகளுக்கு கடிதம் எழுதும்போது ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும்போது காதுள்ளவன் கேட்க கடவன். இது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனம், 11வது வசனம், 17வது வசனம், 29வது வசனம், 3வது அதிகாரத்தில் 6வது வசனம், 13வது வசனம், இது முழுவதிலையுமே என்ன? இதே பதத்தை ஒவ்வொரு சபைக்கும் சொல்வார். அப்போ இது சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கையாக உள்ள ஒரு காரியம். என்ன? கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ நீங்கள் கேட்கிற செய்தியை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கேற்றாற் போல் வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்கள் கேட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை கேட்குறீங்க. எலியா தீர்க்கதரிசி ஆவியிலும் வல்லமையிலும் வந்த யோவான் சானகன் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கு, நான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன், நான் கிறிஸ்து அல்ல, என்னை பின்பற்றி வருகிறவர் தான், அவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ அடையாளம் காட்டினார். அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா முன்னாடி வந்த எலியா யார்? யோவான் சானகன். ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதனால இப்போ உங்களுக்கு ராஜ்யமும் கொடுக்கப்படலை, ராஜ்யமும் தள்ளி போகிறது என்கிற காரியத்தை தான் அங்கே சொல்லும்போது, உங்களுக்கு காது இருந்தால் நீங்கள் அதை கேட்டு கீழ்ப்படிந்திருக்கணும். நீங்கள் கீழ்ப்படியலை. அப்போ காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அழகாக புரியும். அதுவும் இல்லாமல் இந்த டீனேஜ் உள்ள பசங்க என்று சொல்லக்கூடிய மக்கள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். உங்கள் பிள்ளைங்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அவங்க கேட்பாங்க. எப்படி? இந்த மாம்சமான காதில் கேட்பாங்க. ஆனால் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களான்னு பாருங்களேன். எப்படி? அதாவது நீங்கள் சொல்லும்போது அப்படியே அவங்க கேட்குற மாதிரியே இருக்கும். ஆனால் அவங்க கேட்டாங்களா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்னா, அவர்கள் நீங்கள் சொன்னதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தாங்களாங்கிறத வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இதே மாதிரி சபையிலே பிரசங்கம் கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் கேட்குற பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, இல்லை பிரசங்கம் நீங்கள் கூட இருந்துச்சு, இல்லை குறைவாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கேற்றாற் போல் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்களா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். அதாவது கர்த்தருடைய போதனையை கேட்குறீங்க, எலியா சொன்ன போதனையை கேட்டாங்க. ஆனால் அவர்கள் என்ன பண்ணலை? அதற்கு கீழ்ப்படியலை. கேட்டாங்க, இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு போகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போயிட்டாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் விதம் என்னன்னா, அது உங்கள் இருதயத்தில் போகும்போது தான் அது என்ன பண்ணும்? உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கும். மனத்தாழ்மையாக ஏற்றுக்கொண்ட வார்த்தை உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்னு யாக்கோபு 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எப்படி கேட்குறீங்க? தினசரி நீங்கள் தியான வசனத்தை கேட்குறீங்க.
ஒவ்வொரு வார்த்தையாக கர்த்தர் நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டே வருகிற நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அதற்கேற்றாற்போல் உங்கள் வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறதா? அதுதான் முக்கியம். அப்போ தான் நீங்கள் உண்மையிலே கேட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் கேட்கல. ஏன்னா ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுவது தான் உண்மையாக கேட்பது. அப்போ நீங்கள் கேட்குறீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கை மாறி உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.